ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹெல்தியான பச்சைப்பயிறு குழம்பு தான். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, குக்கரில் வந்து 1 ஆனியன் 1 டொமேட்டோ வந்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து விசில் வச்சு கடைஞ்சிக்கிறதால நம்ம ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ 1 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3 க்ரீன் சில்லிஸ், ஒரு 5 to 6 கார்லிக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஊற வச்ச பச்சைப்பயிறு நான் வாஷ் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் மஞ்சத்தூள் போட்டுட்டு இது கூட நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஜீரா ஃப்ளேவருக்காக ஜீரா போட்டுக்கலாம். ஜீரா போட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி, அதாவது நான் வந்து ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பச்சைப்பயிரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குக்கர் வந்து மூடிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ஸ்லோவில் ஒரு 2 விசில் இல்லை ஹையில் ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா பச்சைப்பயிறு வந்து சீக்கிரமாக வெந்துடும். நான் இங்கே வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பச்சைப்பயிறு வெந்துடுச்சு. அது கூடவே டொமேட்டோ ஆனியன் எல்லாம் கூட வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். உங்ககிட்ட சட்டி இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்மாஷர் வச்சு கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சட்டியில் வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதில் யூஸ்வலாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு நான் வந்து கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்லிக், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், ஏன்னா காரம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து 4 க்ரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஓன்லி கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கடைஞ்சி வச்ச பச்சைப்பயிறு போட்டுக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு 2 கொதிப்பு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட டேஸ்டி ஈஸி ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.